Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 8ல exercise sum number 2 பார்க்குறோம். From the following particulars of Kamakchi traders, prepare a bank reconciliation statement as on 31st March 2018. இப்போ Kamakchi tradersக்கு bank reconciliation statement வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. First statement பாருங்க, debit balance as per cash book எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10,500 இருக்குது. இப்போது இது வந்து எது பேலன்ஸ் as per cash book அப்படின்னு இருக்குது. இது வந்து எந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு போட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார்மேட் படி பார்த்திங்கன்னா பாருங்கள், கேஷ் புக் கொடுத்துருக்காங்க, ஃபேவரபிள் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது பாசிட்டிவ் பேலன்ஸ். கேஷ் புக்கில் நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட் பேலன்ஸ் அது. அப்போ நம்ம என்ன ஒரிஜினல் மெத்தட் தான் போட போகிறோம். எதெல்லாம் ஃபார்மேட் படி ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், எதெல்லாம் லெஸ் பண்ணணுமோ அதை லெஸ் பண்ண போகிறோம். இப்போ எழுதிங்க, நோட்டில் ஹெட்டிங் எழுதிங்க, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஆஃப் காமாட்சி ட்ரேடர்ஸ் as on 31st March 2018. என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் as per கேஷ் புக். அப்போ 10,500 ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்குது நமக்கு, ஓகேவா. கேஷ் புக்கில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நம்ம ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். எதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக் டெபாசிட்டட் into bank amounting 5,500 credited by bank but entered twice in the cash book. என்ன பண்ணோம், செக்கை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம், எங்கள் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். அது வந்து எங்கே ஆகிடுச்சு, பேங்க் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு, ஓகேவா. கிரெடிட்டட் ஆகிடுச்சு பேங்க்கில். அப்போ கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். பேங்க்கில் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பட் என்டர் ட்வைஸ், 2 தடவை வந்து கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணிட்டாங்க, ஓகேவா. அந்த 5,500 2 தடவை என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ தப்பாக 2 தடவை பண்ணதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இதை நம்ம வந்து சரி பண்ணணும். அதை என்ன பண்ணுவோம், 5,500 2 டைம்ஸ் ஆட் பண்ணதுனால 1 டைம்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுவோம். அப்போது லெஸ் ஐட்டத்தில் பாருங்கள், லெஸ் ஐட்டத்தில் என்ன எழுதுவீங்க, செக் டெபாசிட்டட் பட் என்டர் ட்வைஸ் இன் கேஷ் புக். 2 தடவை வந்து கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு இதை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 5,500 வந்து லெஸ் ஐட்டத்தில் போடுவோம். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், செக் இஷ்யூ, செக்கை வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அண்ட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். பேமெண்ட்டுக்காகவும் என்ன ஆகிடுச்சு, அது ரெடி ஆகிடுச்சு. எவ்வளவு, 7,000, ஓகேவா. பட் ஒமிட்டட் இன் கேஷ் புக். கேஷ் புக்லேயே நம்ம என்ன பண்ணோம், போடவே மறந்துட்டோம், ஒமிட் ஆகிடுச்சு, ஓகேவா. போடவே என்ன பண்ணோம், மறந்துட்டோம். அப்போ அதை என்ன பண்ணணும், 7,000 மைனஸ் பண்ணணும். அப்போது லெஸ் காலத்தில் செக் இஷ்யூட் பட் ஒமிட்டட் இன் த கேஷ் புக். செக் இஷ்யூட் பட் ஒமிட்டட் இன் கேஷ் புக்குன்னு லெஸ் ஐட்டத்தில் போட்டுக்கிறீங்க. 7,000 என்ட்ரு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், செக் புக் சார்ஜஸ் டெபிட்டட் பை பேங்க் 200 நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செக் புக் அங்கே பேங்க்லேருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருப்போம். அதுக்கான சார்ஜஸை வந்து பேங்க் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க, 200. அதை வந்து கேஷ் காலத்தில் அவங்க என்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டாங்க, ஓகேவா. இப்போ அந்த மைனஸ் என்ன பண்ண போகிறோம், என்ட்ரு பண்ண போகிறோம். இப்போது லெஸ் காலத்தில் செக் புக் சார்ஜஸ் டெபிட்டட் பை பேங்க், ஓகேவா, நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். அது எழுதிங்க, நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். எவ்வளவு, 200. அப்போ அதை என்ட்ரு பண்ணிட்டோம், ஓகேவா. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், கேஷ் ஆஃப் 1,000 டெபாசிட்டட் பை கஸ்டமர் ஆஃப் த பிஸ்னஸ் இன் கேஷ் டெபாசிட் மிஷின். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, 1,000 வந்து கஸ்டமர் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. எதுலனா கேஷ் சிடிஎம்மில் கேஷ் டெபாசிட் மிஷின் மூலயமா வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கேஷ் புக்கில் வந்து நம்ம என்ன பண்ணல, ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமர் ரெக்கமெண்ட்னா பேங்க்கில் இப்போ தான் டெபாசிட்டே பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அதை ஆட் பண்ணணும். இப்போ ஆட் காலத்தில் செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் ரெக்கார்டட். செக்கை வந்து டெபாசிட் பண்ணியாச்சு ஆனால் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. எவ்வளவு, 1,000 என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போது பாருங்கள், எல்லா ட்ரான்சாக்ஷனும் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஆட் காலத்தில் என்ன இருக்குது, 1,000 இருக்குது. ஏற்கனவே நம்ம பேலன்ஸ் வந்து 10,500 இருக்குது. அதில் ஆடில் வந்து 1,000 இருக்குது. இதை ஆட் பண்ணிங்கன்னா 11,500 வரும். லெஸ் காலத்தில் வந்து 5,500, 7,200. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12,700 வரும். பட் இங்கே 11,500 இருக்குது, இங்கே 12,700 இருக்குது. இதை லெஸ் பண்ணிங்கன்னா மைனஸில் தான் 1,200 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போது மைனஸில் வந்துச்சுன்னா இது எப்படி எழுதுவோம்,
ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இங்கே ஏன்னா இது மைனஸில் இருக்கிறதுனால ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஓகேவா, ஓவர் டிராஃப்ட்னாலே நமக்கு கடன் தான் அர்த்தம். அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.